எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்திருக்கோம். தஞ்சாவூர் சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச இடம் அப்படின்னு வரும். நமக்கு தமிழ் மன்னர்கள் சொன்ன யார் ஞாபகம் வரும்னா சேர சோழ பாண்டியர்கள் ஞாபகம் வரும். அதில் சிறப்பு ஆட்சி புரிஞ்சவங்க சோழர்கள். அந்த சோழர்களில் 3 வகையாக இருக்காங்க. முதலாம் சோழர், அப்புறம் முதற்கட்ட சோழர், இடைக்கால சோழர்கள், அப்புறம் பிற்கால சோழர்கள் இருக்காங்க. அதில் இடைக்கால சோழர்கள் அவங்க வந்து கட்டின ஒரு கோயில் இருக்கேன். இடைக்கால சோழர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா இந்த 10ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தமிழ் மன்னர். அவர் கட்டின கோயில் இருக்கேன். தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தஞ்சை பெரிய கோயில் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த வீடியோவில் சொல்லாத 1-2 விஷயத்தை இந்த வீடியோ நான் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்குது. மணி 6 ஆகுது, இருட்ட போகுது. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி என் கூட வந்துட்டு புவனிதரன் இருக்கார். இவர் ஒரு யூடியூபர் தான். ஒரு சேனல் பேர் வந்து தமிழ் ட்ரக்கர். நம்மளை வந்துட்டு லோக்கலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இவர் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு போய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கோபி, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவரும் ஒரு ட்ராவலர் தான், ட்ராவல் ஃப்ரீக் தான் இவங்கெல்லாம். தஞ்சை பெரியவில் இருக்கோம். போய் சுற்றி பார்க்கலாம். பாருங்களேன், கூட்டத்தை பாருங்களேன். ஹெவி கூட்டம். நான் வர்றப்போ இங்கெல்லாம் ஹெவி கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே வரிசையாக போகலாம். இந்த கோயிலுக்கு பேர் வந்து தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழில் சொல்லலாம். இல்லை வடமொழியில் சொல்லணும்னா பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்படுது. 1003 1010 வரைக்கும் கட்டப்படுது. 7 வருடங்களை கட்டிப்பிடிக்கப்படுது. அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது. ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு கலைநயம் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு புதிர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராஜராஜ சோழன், அவரோட உண்மையான பேர் உங்களுக்கு தெரியும், அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அரசர் மட்டுமே இல்லை, ஒரு மிகச்சிறந்த ஒரு எப்படி ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக கட்டியிருப்பாங்க. இங்கே நிறைய கல்வெட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க, கல்லில் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த கோயிலை கட்ட உதவி செஞ்ச அத்தனை பேரோட பேருமே வந்து இங்கே வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. அத்தனை பேரோட பேருமே யாருமே அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆனால் அவர் செஞ்சுருக்காங்க. கல்வெட்டிலே வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி இருக்கா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்குல்ல அந்த கல், அது 80 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு பேர் வந்து இடைச்சிக்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அது ஒரு இன்ட்ரெஸ்டான கதை இருக்குது. அது ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கப்ப ஒரு மூதாட்டி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். அவங்க வந்து இடையறு குளம், அது ஒரு குளம், அதில் வந்து சேர்ந்தவங்க. அவங்க வந்து உதவி செஞ்சாங்களாம். இது ராஜராஜ சோழனுக்கு தெரிஞ்சதுனால அவங்க பேரை அந்த கல்லில் பொறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அற்புதமும் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்தோடனே வந்துட்டு மெயின் உள்ளுக்குள்ளே இப்படி தான் வருவீங்க. உங்களுக்கு பார்க்கிங்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் மெயினாக வந்தோன்னா உங்கள் செப்பல்ஸ் எல்லாம் கழட்டி விடுறதுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே கூடி வரலாம். இடது பக்கம் வராகி அம்மன் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லாவே இருக்குது. ஒவ்வொன்றையும் சிலைகள் இருக்குது, பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. பாருங்களேன். யமன் யமன் ஒவ்வொன்றிலையும் உட்காந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிலதெல்லாம் இதெல்லாம் பொறிச்சிருக்கிறாங்க. யாழி, இதெல்லாம் யாழி, குதிரைகள், இதை வச்சே பொறிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் லாக்கில் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ சோழர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எல்லா தூண்லையுமே பார்க்கலாம். பாருங்கள், எல்லா தூண்லையுமே எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், எழுதியிருக்காங்க. நான்
ஆனால் படிக்க முடியல. இது இது 1-2 எழுத்துக்கு படிக்க முடியுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? 1-2 எழுத்து வந்து உங்களால் படிக்க முடியுது. தா, வா, இந்த மாதிரி பா, நீ, நான் கொஞ்சம் மருவி இப்போ படிக்க முடியல. இன்னும் ஒரு சிறப்பம்சம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். பிளாக்காக இருக்கும். ஓகே, நான் பிளாக்காக இருக்கேண்ணா. ஓகே, ஏன்னா சாயந்தரமாயிருச்சு, ரொம்ப பிளாக்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. புளியல் தொட்டியில் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் புளியல் தொட்டி மாதிரி பண்ணுறாங்க. புளியல் அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி இந்த பன்னீர் பூவெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி வச்சிருந்த தொட்டி தான். அது மாதிரி 2 தொட்டி இங்கே ஒன்று அம்மன் சாமிக்கு ஒரு தொட்டி இருக்குது. இது அந்த அபிஷேகம் போடுறதுக்கு இந்த பூவெல்லாம் போட்டு கலக்கிறது மாதிரி. பூ பன்னீர் போட்டு வாசனை திரவியம் வச்சிருந்தது தான். ராஜராஜ சோழன் இதில் போய் எப்படி குளிக்க முடியும்? சில யூடியூபர்ஸ் அதையும் ஒரு இதாக குளியல் தொட்டி இருக்கிறாங்க அவங்க. இது பட் ஆக்சுவலாக இதை வந்து பூஜை பண்ணுறதுக்கு பன்னீர் அது மாதிரி திரவியம் வச்சிருந்த தொட்டி தான் சாமிக்கு பூஜை. ஓ, இங்கே வந்து 2 இருக்குதான். அவுட்டர் வால் உள்ள இன்னர் வால் இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் ஆகலாம். அதுதான் அந்த உச்சியில் ஒரு கார் மாட்டு வண்டி போகிற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்களாம். இதுக்குள்ளே தான். அதில் வந்துட்டு இன்னும் இது ஒழுங்காக முழிக்கப்படாத கோயில். சிவனோட நடனம் ஒவ்வொரு ஸ்டைலாகவும் அதில் 108 128 அது எனக்கு சரியாக தெரியல. அது 92 94 வரையும் தான் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் முடிக்கப்படாமல், ஆனால் அதுக்கான ஒதுக்கப்பட்ட இடம் அப்படி இருக்குது. அதுக்குள்ளே ராஜேந்திர சோழன் தன்னோட இதை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுறாரு. அப்போ தான் அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் உருவாகுது. இது அப்படியே பெண்டிங்கில் விட்ட மாதிரி விட்டாச்சு. அதனால் அது இன்னும் முடிக்கப்படாத கோயில் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்க. மேலே போயிருக்கோம். மேலேயா? உள்ளே போயிருக்கோம். உள்ளேனா பாதி முடிக்காமல் இல்லை. உள்ளே முடிக்காமல் தான் இருக்குது. உள்ளேனா இந்த இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆனால் இது மியூசியமா? இது மியூசியமா? ஒரு 4 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா. இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி கட்டினாங்க அதை பற்றி ஃபுல்லாமே இருக்கும். அப்படி தானே ப்ரோ? அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குமா? நீங்கள் வந்து உள்ளே பார்க்கலாம். 4 o'clock வரைக்கும் தான் அளவு உள்ளுக்குள்ள. என்ன ப்ரோ? இங்கே உள்ள சோழர்களோட பெயிண்டிங்ஸை இவங்க பின்னாடி வந்த மராத்தா பல்லவர்கள்லாம் மாற்ற ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓவர் கோட் அடித்து அவங்க ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் மாற்ற முயற்சி பண்ணி நடக்கலை. இவங்க திரும்பி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரிஜினல் சோழர்களோட பெயிண்டிங் அப்படியே வந்துருச்சு. அதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் படலை. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இந்த கோயில் பராமரிக்காமல் விடப்பட்டதுனால புறாக்களின் எச்சம் இதன் காரணங்களால் ஓவியங்கள் சிதைவுண்டு போனது. இந்த இதில் அரிமானம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் எடுத்து இது 2001 அந்த ரேஞ்சு கிட்ட தான் இதை எடுத்து ரெட் ஆக்சைடு மண் ஒரு 6 வகையான இது கலந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி அது இல்லாததுனால இந்த மாதிரி இல்லைன்னா சோழர்களோட பெயிண்டிங் இன்னமும் இருந்திருக்கும். ஆமாம், இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயில் மட்டும்தான் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்படுது அப்படிமாங்க. இப்போ இருக்க அந்த முருகன் கோயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வராகி அம்மன், அதெல்லாம் பிற்காலத்தில் வந்து மராட்டிய மன்னர்கள் இதெல்லாம் கட்டப்படுது அப்படி சொல்கிறாங்க. இந்த லிங்கம்ல இருக்குல்ல அந்த இது வேற என்ன ப்ரோ? ஃபினிஷிங் இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஃபினிஷிங் நந்தி. அதுவும் கூட மராட்டியர் காலத்தில் கட்டப்படுது. ஒரிஜினல் நந்தி இங்கே இருக்குது. சோழர்கள் காலத்தில் வச்சிருந்த நந்தி இங்கே இருக்குது. சைடில் இருக்குது. வந்து மராத்தியர் காலத்தில் இப்போ வச்சிருந்த நந்தி. இந்த கோயிலோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வருதுல்ல, அது வந்து மராத்தியர்கள் ஸ்டைல், சோழர்கள் ஸ்டைல் கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணது. அந்த கோயில் கட்டினது மராத்தியர் தான். இந்த அம்மன் கோயில் கட்டினதும் நந்தி வந்து இங்கே இருக்கிற கோயில் இது கிடையாது. ஓகே, தெரியாது. இந்த கோயிலோட கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வெறும் 6 to 7 அடி மட்டும்தான். அண்டர் கிரவுண்டு. எந்த இப்போ சாதாரண ஒரு வீடாக இருக்கட்டும், எது கட்டுறதா இருந்தாலும் ஒரு 2 மாடி வீடுக்கே நம்ம 11 அடி 10 அடிக்கு நம்ம பேஸ்மெண்ட் போட்டாகணும். இந்த கோயிலை எப்படி இது பண்ணாங்கன்னா, சுக்கான் பாறைன்னு ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி மேற்கு மலை தொடர்ச்சிகளில் உள்ள காட்டாற்று மணல் எடுத்து வந்து நிரப்பி தான் இது பண்ணாங்க. இது ஃபவுண்டேஷன் வெறும் 6 கிலோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லில் தொட்டி மாதிரி ஆன ஒரு நிலை. அதாவது இதோட டெக்னாலஜி தான் நம்ம தலையாட்டி பொம்மைனா இப்படி ஆட்டுற பொம்மை இல்லை, தட்டி விட்டா நேரம். அதுதான் உண்மையான தலையாட்டம். அதோட சயின்டிஃபிக் ரீசனும் இதோட சயின்டிஃபிக் இதுவும் ஒத்து போகும். இப்போ ரீசெண்டாக இங்கே கிணறு தோன்றதுக்காண்டி போர் போட்டதோ அவங்க தோண்ட வந்ததுன்னா மண் மட்டும்தான். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால இங்கே போர் போடுற விஷயத்த விட்டாங்களே தவிர உள்ளேருந்து வந்தது ஃபுல்லாக ரேரான காற்றாட்டு மணல். அது வந்து எத்தனைன்னு எக்ஸாக்டாக டன் கணக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் பல 100 டன் இதில் அதை போட்டு செடிமெண்ட் பண்ணி, ஏன்னா 350
அடி அளவுக்கு தொட்டி மாதிரி இது பண்ணி அதுக்கு மேலே தான் இது ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது எந்த பூகம்பம் வந்தாலும் தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த கோயிலோட டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பசில் டெக்னாலஜி. கீழே ஒரு லேயர், அதுக்கு மேலே இன்னொரு லேயர், அதுக்கு மேலே இன்னொரு லேயர். இப்போ இது அசையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், உச்சியில் வெயிட்டு கொடுக்கணும். தலையில் வெயிட்டு கொடுத்தா தான் அழுத்தம் கீழ் நோக்கி இருக்கும். அப்போ எந்த அசைவு வந்தாலும் மண்ணோட இது அசைஞ்சிக்குமே தவிர. அதனால் மேலே உள்ளது மட்டும் 81 டன். இப்போ சில பேர் ஒரு கல்லால் ஆனதுன்றாங்க, சில பேர் பல கல்லால் ஆனது, பல கல்லை ஒன்றா போய் இணைத்ததுன்றாங்க. அது சரியான தீர்வு எதுவும் கிடைக்கல. அது ஆராய்ச்சி பண்ணவங்களாலையும் தெளிவாக சொல்ல முடியல. அதனால் நானும் அதுக்கு விடை சொல்ல முடியாது. அதான் இது வந்து ஒரு அற்புதமாக சொல்லுவாங்க. இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து தமிழ் மேலே ஒரு தீராத பற்று வச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. அதாவது தரையிலிருந்து மேலே வந்து ஒரு 216 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஹைட்டு வந்து தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 216. இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. அப்புறம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தோட ஹைட் வந்து 12, உயிரெழுத்துக்கள் 12. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா இருக்குது பார்க்குறது. நந்தியோட அகலமும் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களான நீளமும் அதே தான். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, எல்லா கோயில்லையும் கோயில் கட்டினது பிறகு தான் உள்ள மூலவரோ நந்தியோ இவர் சிவனோ கொண்டாந்து வைப்பாங்க லிங்கம். இந்த கோயிலை பொறுத்தவரை முதல்ல லிங்கம் செய்து வைக்கப்பட்டு தான் சுற்றி உள்ள சுவர்கள் அந்த என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயில், அந்த கர்ப்பகரைக்கான நுழைவாயில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 அடி தான். 7 அடி தான். ஏதோ கட்டுமான பணியில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா கூட அந்த லிங்கத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணி மாற்றி வைக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு லேயர் கட்ட மண்ணை வைத்து மண்ணை நிரப்பி மேலேருந்து கீழே விழுந்தாலும் தாக்கம் குறைஞ்சி வர மாதிரி அப்படி தான் முழுக்க கட்டி மேலே வரைக்கும் மண் வச்சு மேலே ஏற்றிருப்பாங்க. இங்கேருந்து ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக அற்புதமாக இருக்கும். தெரியுதா? குச்சி உள்ளே போயிருச்சா? அந்த இடத்துல போகாது. இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டலை. இந்த இடத்துல இது கட்டலை. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கதை இருக்குது. போர் வீரன் துதிக்கையால் ஒத்த கையை பிடிச்சிருக்கு, ஒத்த கையை எப்படி தொங்கும், தலை எப்படி தொங்கும், உடம்பு கை கால் அது எப்படி தொங்கும். இந்த கையை பாருங்க. ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் இந்த கோயில் கட்டினப்ப இருந்த நந்தி இதுதான்.